காலையில் Milton Keynes Central. அது ஒன்றும் உன் புருஷன் கிடையாது, நீ சொன்ன வச்சு கம்முன்னு இருக்குது. Birmingham International. Birmingham New Street. உங்களுக்கு ட்ரெயின் காட்டுறேன். இப்போ ட்ரெயின் காலியாக தான் இருக்குது, பட் கூடி சீக்கிரம் எல்லாம் ஃபில் ஆகும். ஸோ உனக்கு ஆல்ரெடி என்ன சொல்லுங்க, சாக்லேட்டாக இருக்கும் இல்லைன்னா ஸ்காட்டிஷ் பிஸ்கெட்டாக இருக்கும், நான் சொல்கிறேன் பாரு. அப்படியா? சரி, எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ரொம்ப குளிருங்க. காலையில் வந்து 12 டிகிரிஸ். ஹலோ, புகை வருதா? இங்கே ஒரு மாடு இருக்கு தெரியுமா, ஸ்காட்லாண்டுக்கே ஃபேமஸ், அந்த பெரிய தடி மாடு. நீயா? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, எடிட்டில் போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா ட்ரெயினில் இருக்கோம். எதுக்காக ட்ரெயினில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்காட்லாண்ட் போகிறோம், எடின்பரா போகிறோம். ஸோ என்னோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. லண்டன்லேருந்து இப்போ 3 days லீவ் எடுத்துகிட்டு சரி சங்கவியை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு போகலாம். எடின்பராக்கு தான் போகிறோம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, லண்டனில் Milton Keynes Central. அது ஒன்றும் உன் புருஷன் கிடையாது, நீ சொன்ன வச்சு கம்முன்னு இருக்குது. Birmingham International. Birmingham New Street. ஸோ இந்த லண்டனில் என்னென்னா, இவர் வந்து பிஸியாக இருந்தார். ஸோ இவர் வந்து ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தார். ஸோ நான் என்ன பண்ணேன், லண்டனில் டே டைம் வந்து நான் வெளியே போயிடுவேன். வெளியே போய் ஏதாவது ஷாப்பிங், ஈட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மத்தியானம் டிஷ்ஷூமில் போய் சாப்பிடுவாங்க. ஆமாம், டிஷ்ஷூம் அப்புறமேட்டு டிஷ்ஷூமெண்ட் எல்லாம் சொல்றியா? டிஷ்ஷூமெண்ட்றது இந்தியாவில் இருக்க 5 பேர் மாதிரி லண்டனில். ஒரு ஜாப்பனீஸ் சாப்பிட்டேன். இங்கே வாகமாமா அப்படின்னு ஒரு செயின் இருக்குது. ஸோ அந்த ஜாப்பனீஸ் சாப்பிட்டேன். இதெல்லாம் நான் தனியாக போய் சாப்பிட்டு ட்ரை பண்ண ரெஸ்டாரண்ட்ஸு. எதனால் இதெல்லாம் நான் vlog எடுக்கல அப்படின்னா, நேற்று வந்து நாங்கள் லண்டனில் அண்டர் கிரவுண்ட் போனோம். அண்டர் கிரவுண்ட்னா ட்ரெயின் எடுத்தோம். ஸோ ட்ரெயின் எடுக்கும்போது என்னாச்சுன்னா, எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணோட ஃபோனை ஒருத்தவங்க அடிச்சுட்டு ட்ரெயின் மூவ் ஆகும்போதே வெளியே இறங்கிட்டாங்க. அந்த பொண்ணால் எதுவுமே பண்ண முடியல. அந்த பிக்பாக்கெட்டை கண்ணில் பார்த்து என் நெஞ்சு வலிச்சு பயந்து. சத்தமாக சொல்ல மாட்டேன், ஏன்னா இவங்க எல்லாம் இந்த ஊர் தானே, அவங்களுக்கும் தெரியும், அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டோம். கண்ணு முன்னாடி நடக்குது. எதுவும் அந்த பொண்ணாலும் எதுவும் பண்ண முடியல, ட்ரெயினில் இருக்கவங்களும் எதுவும் பண்ண முடியலன்னா அப்படியே உட்காந்து பார்க்குறாங்க. வேறு எதுவும் அவங்களால பார்க்குறத தவிர வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஒரு ஆடியன்ஸ் அவ்வளோதான் பண்ண முடியும். அந்த சினிமாவில் இருக்க இல்லை தாதான். ஸோ அதை சண்டை போட்டு வீட்டு கொடுக்கறதுக்கு இல்லை. ஸோ அதை பார்த்தோம் அந்த பொண்ணுக்காக. இல்லை, பட் அது வந்து நேரில் நான் வந்து நிறைய ரீல்ஸில் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ரீல்ஸில் பார்த்தேன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபோன்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. பட் நேரில் வேறு பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரே அள்ளூட்டுருச்சு. ஸோ அதிலிருந்து நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வெளியே போகிறதா இருந்தால் போவேன். வெதர் வேறு ரொம்ப மோசமாக இருக்குங்க. லைக் எப்படின்னா 15 degrees தான் ஹையஸ்ட் டே. அதுவும் 1 hour தான் 15 degrees இருக்கும். மீதிலாம் வந்து 12, 10 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு குளிர் தாங்க மாட்டேங்குது, நடுங்கிற நான். இவங்கெல்லாம் வந்து ஜாலியாக சுற்றுறாங்க, நம்மளுக்கு மட்டும்தான் குளிருதா இல்லை இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களுக்குலாம் பழகிருச்சு போல் இந்த வெதரு. ஸோ நான் ரொம்ப நேரமும் வெளியே இருக்க முடியல. ஸோ இருக்கிற வரைக்கும் அப்படியே சேஃபாக இருந்துட்டு அப்படியே கண்ணும் கருத்துமாக சுற்றி அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ரூம்க்கு வந்து அண்ட் எங்களுக்கு வேறு லக்கேஜஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த லக்கேஜ்லாம் வச்சு ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சில விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருக்கிறது வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா, எங்கள் லக்கேஜில் வந்து ஒரு லக்கேஜில் வந்து இந்த எடின்பராக்கு கன்சால்டேட் பண்ணி வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து இங்கே பவுன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ட்ராவல் பண்ணுறவங்க லக்கேஜை வச்சுக்கிறது மட்டும்தான் அந்த சர்வீஸ். ஒரு பேக்குக்கு 3 பவுண்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு காசு வாங்கினாங்க ஒரு நாளைக்கு. அதனால் எத்தனை பேக் வேணால் நீ வச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ அந்த பவுன்ஸ் ஆப் வந்து ஜென்ரலாக பக்கத்தில் இருக்க ஏதாவது ஆமாம் குட். ஸோ இந்த பவுன்ஸ் ஆப்பில் வந்து ஜென்ரலாக நம்ம பேக்ஸ் வைக்கிற இடம் எப்படின்னா, ஏதாவது ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோராக இருக்கும், இல்லைனா ஏதாவது சும்மா சின்ன கடை அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம பேக் வச்சுக்கிட்டோம்னா அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம எவ்வளோ நாள் போகிறோமோ அதை பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரேட் கொடுத்து பேக் வச்சுட்டு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு 3 பேக் ஒரே ஒரு பேக் மட்டும் தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஆமாம், பின்னாடி தான் பேக் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய நாங்கள் லைவை பார்த்துட்டனால கொஞ்சம் பயமாக இருக்குது. பாலியில் மொத்தமே 12 ஸ்டாப், 6 ஹவர்ஸ்லேயே மொத்தம் 12 ஸ்டாப் தான். அதுக்கப்புறம் நிற்க மாட்டோம். இல்லை, நாங்கள் பாலியில் அந்த மாதிரி ஒரு செயின் ஸ்நாச்சிங் பார்த்தோம். அது பார்த்து அடுத்த நாள் கிளம்பிட்டோம். பயத்துலேயே அடுத்த நாள் கிளம்பியாச்சு. அடுத்து இங்கே வந்து அதுவும் கரெக்டாக பாரு, நம்ம போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் எல்லாமே நடக்கும். சப்போஸ் இந்த விண்டோ மட்டும் தரணும், இதை அடிச்சுட்டு போகிறதுக்கு அவங்க சொல்கிறாங்கல்ல, அது நான் தான் அப்படின்னு காமிக்கணும், vlog எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு ஃபோனு, பேகு, அப்புறம் கோப்ரோ இது 3ஐயும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ அதனால் கோப்ரோ நான் எடுக்கவே இல்லை அந்த தனியாக நான் ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா நம்மளே வழி தெரியாமல் மேப்பை பார்த்து சுற்றிட்டு இருக்கோம். அந்த ஃபோனை வந்து யார் வேணால் அடிச்சுட்டு போகலாம். ஸோ அதனால தான் எடுக்க முடியல, இல்லைனா கண்டிப்பாக எடுத்திருப்பேன். ஸோ ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நான் ட்ரெயினை காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? ஸோ அங்கே ஒன்றும் பெரிய வியூ இல்லை, வியூ ஆனால் வரும். எடின்பரா போகிற வெளியே வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படியே உங்களுக்கு ட்ரெயின் காட்டுறோம். இப்போ ட்ரெயின் காலியாக தான் இருக்குது, பட் கூடி சீக்கிரம் எல்லாம் ஃபில் ஆகும். ஸோ இதுதான் ட்ரெயின்.
ASAG. ஏன் ஐயோ தடி இவன் ஹெல்ப் பண்ணுறாங்க. வெல்கம் வாங்க. இதான் வந்து ஸ்காட்லாண்டில் ஆமாம் இதான் வந்து ஸ்காட்லாண்டில் நம்ம வந்து 3 டேஸ் தங்க போகிற ரூம் இது வந்து யூஸ்வலாக இங்கே ஏர்பிஎன்பியில் தங்குவாங்க. நம்மளும் ஏர்பிஎன்பியில் தான் தங்க வேண்டியது. சின்ஸ் இவர்கிட்ட வந்து அந்த அக்கார் மெம்பர்ஷிப் இருக்கிறனால கிட்டத்தட்ட ஏர்பிஎன்பி ரேஞ்சே வந்தனால இந்த ரூம் நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஐபிஸ் ஹோட்டலில் இது ஒரு 3 ஸ்டார். இந்த ஹோட்டல்லையே அப்கிரேடட் ரூம் இதுதானா. ஸோ அது கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலேயே இந்த ஹோட்டலில் நல்ல ரூம் இதுதானா. பட்ஜெட் ஹோட்டல் இது ஆக்சுவலி நல்லா இருக்கு. நோ கம்ப்ளைண்ட்ஸ். நீட்டாக ஒரு பெட்டு அப்புறமேல ஏதோ கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்கவா என்னன்னு பார்க்கலாம். ஸோ உனக்கு ஆல்ரெடி என்ன சொல்லுங்க சாக்லேட்டாக இருக்கும் இல்லைன்னா ஸ்காட்டிஷ் பிஸ்கெட்டாக இருக்கும் நான் சொல்கிறேன் பாரு. அப்படியா சரி எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். சூப்பர். என்ன கிஃப்ட்டு தர பிஸ்கெட் தான். சாக்லேட்டு சாக்லேட் இல்லை சூப்பர் பேபி. சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. இது வேணாம் எனக்கு ஒயிட் கலர் வேணாம். எனக்கு வந்து ப்ரௌன் கலர் சாக்லேட் தராங்க பேபி. நம்ம ரூபன்ஸில் கூட பிஸ்கெட் தான் தந்ததுக்கு சாக்லேட் தராங்க. கோல்ட் மெம்பர்னா அப்படி தான் தருவாங்க. சின்னதான் அழகாக ஒரு கார்னரு ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இடம் இல்லை. நம்ம வந்து ரூபன்ஸில் தங்கணும். ஒரு 5 ஸ்டார் 3 பில்டு 3 ஸ்டார் தான். இதுலேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் இதான் ஒரு சின்ன டிவி. அதான் மழை பேபி. ஆமாம் இதான் பெஸ்ட் வியூவா இந்த ஹோட்டலில். இந்த ஹோட்டலுக்கு பெஸ்ட் வியூ தான். டாய்லெட்டே காணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ஷிப்பு தெரியுமா? ஷிப்பு நீங்கள் வந்து இந்த க்ரூஸ்லாம் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி டாய்லெட் தான் இதுவும். இங்கே பாருங்க அந்த டாய்லெட். க்ரூஸில் இருக்க மாதிரி டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு பாரு. இந்த ஷிப் கேப்டன்லாம் தங்குவாங்களே இந்த மாதிரி இருக்கு. ஒரு வாஷ் பேஷன் ஒரு டாய்லெட். ஏன் பேபி இப்படி இருக்கே? தண்ணி வெளியே வந்துடுறது. தண்ணி வெளியே வராத மாதிரி குளிக்கணுமா? அப்போ ஏன் தப்பு தானே? இப்போ நல்லா இல்லைன்னா வலிஞ்சு வெளியே பெட்ரூம் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். காத்தோடு புழலாட அப்படிலாம் குளிக்கக்கூடாது. லைட்டாக குளிச்சுக்கணும். அப்படியே இப்படி அடியில் குளிக்கக்கூடாது. பேசுகிறாங்க வீடியோ 6 hours வந்த மாதிரியே தெரில. அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. அண்ட் வியூ வந்து சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெயினில் வந்து லண்டன் டு ஸ்காட்லாண்ட் நம்ம வரும்போது வியூ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வைஃபை கொடுத்துட்டாங்க. எல்லாமே சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. 6 hours போனதே தெரில அந்த ட்ரெயினில். அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது ஜேர்னி. ஸோ இப்போ ஆனால் என்ன சாப்பாடு தான் இல்லை, சிப்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம், மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ சாப்பிட போகிறோம். கிட்டு பண்ணி ஃபாலோ மீ எதுக்கு இப்போ கோப்ரோ ஆரம்பிச்சிருக்கேன்னா பசின்னு வந்து அலையும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இடம் சாப்பாடு போடுதுல்ல, அதை ஒரு மாண்டேஜ் வச்சு காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக நமக்கு அதனால ஒரு ஃப்ரீ சாய் கூட கிடைக்கல, பட் பரவாயில்ல காட்டுவோம். ஏன்னா இது வந்து லண்டனில் இருக்க ஒரு பெரிய ஃபுட் செயின், நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. பேசிக்லி மும்பை ஈரானி அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், ஓகேவா, ஈரானியன் அந்த மாதிரி. ஸோ டிஷ்ஷும் மோஸ்ட்டாக லண்டனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இப்போ டூரிஸ்ட்டாக வரவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த டிஷ்ஷும் வந்துட்டு நம்ம க்ரீவிங், அதாவது இந்தியன் க்ரீவிங்கை கண்டிப்பாக இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதோட லண்டனில் மட்டும் டிஷ்ஷும் வந்து நான் இங்கே தனியாக சாப்பிட்றதும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதும் இவரோட சேர்ந்து சாப்பிட்றதும் 4th டைமோ 5th டைமோ. இது போக வந்து நான் ரூமுக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபுட்டு. இது அதாவது எங்களை பொறுத்தளவுக்கு லண்டனில் நார்த் இந்தியன் ஐகானிக் சொல்லலாம். ஆக்சுவலியா இந்த ஹோல் யூகேலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோல் யூகேலேயே வெஸ்ட் இந்தியன் ஃபுட் நான் சொல்லுவேன். அவங்க பிரச்சனை எடுக்கிறேன். இவ்வளோ உள்ள ரீலாக எடுத்திருந்தேன். அப்போயே விளாக் எடுத்துக்கலாம். வா நம்ம வாக்கிங் டூர் போகலாமா? இப்போ மெனு வேறு காமிச்சிடலாமா? க்ளோஸ்அப் வச்சு மெனு காமிச்சிடும். கம்மியான மெனு தான் வச்சுருப்பாங்க. நான் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி, டிஷ்ஷும் சிக்கன் டிக்கா, சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சு. அப்புறம் சில்லி சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பக்கத்தில் வாகமாமா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஜாப்பனீஸ் செயின். ஸோ ஓவரால் லண்டன் அண்ட் யூகேல நீங்கள் பார்க்கலாம். கண்டென்ட் ஷிஃப்ட் ஆகாத டிஷ் முடிஞ்சிச்சு. அடுத்தது நைட் ஆக போறியா? இல்லை வாகமாமா நான் அன்னைக்கு நீ வரல, நான் தனியாக அங்கே தான் போய் சாப்பிட்டேன். தனியாக போய் அதனால் சோலோ டேட்லாம் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வாகமாமா போய் சிக்கன் காட்சு கறி சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஸோ ஜாப்பனீஸ் செயின் இஃப் இன்கேஸ் ஜாப்பனீஸ் ட்ரை பண்ணோம்னா வாகமாமா போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ரொம்ப குளிருங்க. காலையில் வந்து 12 degrees. இப்போ ஹலோ புகை வருதா இல்லையா? அழகாக பண்ணுறேன். சரி, லண்டன் இல்லை யூகே வந்தீங்கன்னா டிஷ்ஷும் பார்க்காம போவாங்க. ஆமாம், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா ஸ்காட்லாண்டில் இருக்கோம். நேற்றே நீங்கள் வந்து நாங்கள் ட்ரெயினில் வரது பார்த்து நடந்துட்டு பேசுவோமா? பெரிய பஸ்ஸெல்லாம் காட்டுவோம்.
அப்படியே எப்படி சொல்கிறது உண்மையாலுமே அவுட் ஆஃப் ஹாரி பாட்டர் மாதிரி இருக்குது. உண்மையிலே ஹாரி பாட்டர் தான். எல்லாமே எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ரீம்லி விண்டேஜ் பில்டிங். நாளைக்கு ஆக்சுவலி நாங்கள் ஒரு கார் எடுத்து ட்ராவல் பண்ணுறோம், இன்னும் ஒரு ரூரல் சைடு. பட் எடின்பரா தான் கேபிட்டல் ஆஃப் ஸ்காட்லாந்து. ரொம்ப குளிருங்க. நான் போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, செம குளிர். அதனால கையை வந்து ஹாய் வளருது பார்த்தீங்களா அவளுக்கு, செம குளிர். இந்த பஸ்ஸை காட்டுறோம். அழகாக இருக்குல்ல பஸ்ஸு. பேபி இங்கே நிறைய யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்குது. பேசாமல் ஏன் வருஷம் நீ இங்கே வந்து டாக்டர் ஆகக்கூடாது? செத்துருவா. ஏன்னா இங்கே யாருக்கும் உடம்பு சரியாக போகாது. ஈஸியாக டாக்டர் இல்லை. அவளுக்கு தான் உடம்பு சரியா போகும். ஏன் இந்த குளிர்லையா? வா நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் போய் நம்ம வீடியோஸ் எடுக்கலாம். பாருங்களேன், அந்த ஆப்போசிட் பில்டிங் காமிங்க கொஞ்சம் திருப்பி கிட்ட போய் காட்டலாம். அது பாருங்களேன், ஏதோ நம்ம க்ளோரியாவின் வீடுல வர பெயிண்டிங் மாதிரி இருக்கு சீரியஸா. இந்த க்ளோரியன் வீடு தானே அந்த ஒரு பெருசா ஒருத்த தொப்பை வச்சுட்டு இருப்பான். என்ன பார்த்து நான் சொல்லுங்க. கார்த்திக் க்ளோரியோட தம்பி. கார்த்தியா? அவ பேர் கார்த்திக். ஓ தமிழ் டப்பிங்களா? ஓ ஹாரி பாட்டர்லாம் என்ன டப் பண்ணி வச்சிருக்காங்களோ. இங்க வந்தா ஒரிஜினல் ஹாரி பாட்டரே நம்ம முன்னாடி இருக்கு. சைனீஸ் எம்பையர்னு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க சைனீஸ் கியூசன் எல்லாமே வச்சிருக்காங்க. இல்ல ஆக்சுவலி வகமாமான்றான், ஜப்பான்ன்றான், சைனான்றான். சொல்லணும்னா சுவிட்சர்லாண்டில் கூட நம்ம வந்து இந்தியன் ஃபுட்டுக்காகட்டும் இல்லை ஏஷியன் பேனேஷியன் ஃபுட்டுக்காகட்டும் கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே யூகே ஓவராலாக லண்டன் அண்ட் ஸ்காட்லாண்ட் இதுவரை பார்த்ததுல பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்டு நாங்கள் மிஸ்ஸே பண்ணல. அவ்வளோ நல்லா சாப்பாடு இருக்குது. மிஸ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது, நல்ல ஃபுட்டே சாப்பிட்டோம். நல்ல ஃபுட்டே. ஸோ நாங்கள் கூட நினச்சோம், ஸோ இங்கேருந்து போகும்போது சிங்கப்பூரில் போய் லேண்ட் ஆனதுமே போய் இந்தியன் ஃபுட்டுக்கு அழிஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சோம். பட் அந்த நிலைமை எங்களுக்கு வரல. ஆமாம், இங்கேயே நல்லா கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரான்ஸ் சைட்லலாம் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. ரெட் கலரில் ஒரு பெயிண்ட் வச்சு இந்த பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க சிக்கனுக்கு. எப்போ பார்த்து இந்த ஃப்ரான்ஸ் அண்ட் சுவிட்சர்லாண்டில் ஆக்சுவலி என்ன பிரச்சனை தெரியும், நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் நிறையா இருக்குது. எங்கே போனாலும் சிக்கன் டிக்கா தந்தூரி தாங்க இருக்கும். சரி ஓகே, அது எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி சிக்கன் டிக்கா பிடிக்கும். பட் ஆனால் அதை ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உண்மையுமே ஏதோ ரெட் கலர் பெயிண்டில் டிப் பண்ணி தருவாங்க. காரமாகவும் இருக்காது, டேஸ்ட்டாகவே இருக்காது. எக்ஸ்ட்ரீம்லி ஓல்டாக இருக்கும். அது ஏன் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓல்டு சிக்கனாக இருக்கும். கட் பண்ணோடனே தெரியும் அது ஏதோ பல நாள் ஃப்ரிட்ஜில் எடுத்து அதை எடுத்து நம்மளுக்கு தருவாங்க. இதான் ஸ்காட்லாந்து. இப்போ காட்டுறேன் பாரு, அல்டிமேட்டாக இருக்கும் பாரு. சங்கவி அப்படியே ஒரு காஃபி வாங்கி குடிக்கலாமா? வாங்கி குடிக்கலாம். இந்த குளிருக்கு நல்லா இருக்கும். எனக்கு காஃபி நல்லா இருக்கும். காஃபி சாக்லேட் உள்ளே போகும்போது உள்ள ஹீட்டர்ஸ் இருக்கும். வேறு எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்துருந்தோம். என்னது இல்லை அங்கே அந்த டிஷ்ஷுல ஏதோ பாட்டு ஓடிட்டு இருக்கு. வாடைக்கடை வகுத்தாய். ஹிந்தி தெரியாதுடா. ஹிந்தி தெரியாதுன்னு ஓகே, என்ன மொழினே தெரியாது. சரிவா சங்கவி, இதான் சங்கவி இந்த செங்குத்தா ஒரு மானுமெண்ட் இருக்குது. இதான் சங்கவி அது என்னதுன்னு தெரியல, ஆனால் அழகா இருக்கு. ஏதோ கத்திட்டுலாம் இருக்கும். அவ்வளோ அழகாக வச்சிருக்கான் பாரு. அந்த பில்டிங் ஆக்சுவலி பிளாக் கலர்ல இருக்கு. பாருங்களேன் அந்த பில்டிங் கொஞ்சம் சில இந்த ஓல்டு ரோமன், அந்த ரோமனா என்ன பேருன்னு தெரியல. ரோமன் இட்டாலி இருக்கு. ரோமஸ் இன் இட்டாலி. யா ரோமஸ் இன் இட்டாலி. ரோமஸ் இன் இட்டாலின்னு தெரியும். அந்த எம்பையர் எல்லா இடத்துலயும் போயிருப்பாங்கல்ல, வீட்லயே வந்திருப்பாங்க. ஹெச்எம் இருக்கு, உள்ள போலாமா? அப்படியே ஹெச்எம் இங்க கொஞ்சம் காஸ்ட்லியா. அப்படியே சும்மா சொன்னேன் உன்னை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு. இல்லை இப்போ ஏதாவது செலவு ஒரு 50 பவுண்டுக்கு. இல்லை இது பாருங்க, நல்லா இங்கே இருக்க மானுமெண்ட்ஸ்ல மீனா ஷாப். இங்கே ஒரு மாடு இருக்கு தெரியுமா, ஸ்காட்லாண்டுக்கே ஃபேமஸ் அந்த பெரிய தடி மாடு. நீயா? ஓ நோ, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, எடிட்டில் போயிடும். அந்த தடி மாடு ஃபர்ரோடு இருக்கும். ஞாபகம் இருக்கா, பெரிய கொம்பு வச்சுட்டு. நாங்கள் அன்னைக்கு நேற்று ட்ரெயினில் வரும்போது அத்தனைங்க உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு அந்த மாடுங்களாம். நீங்கள் ரொம்ப உள் ஃபேமஸாக அந்த கொஞ்சம் ஆமாம் காஷ்மீர். கரெக்ட் காஷ்மீர்ன்றது பிராண்டு. இங்கே உள்ளன் டைப்பில் நல்லா இருக்கும். இவங்களோட ஃபேமஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார்ஃப் பாப்பா. அந்த ஸ்கார்ஃபில் வர உள்ளு வந்து அந்த காட்டுற தடிமாடு அதுலேருந்து வர்றது. அதுலேருந்து வரதை எடுத்து சரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான். அப்போ நீங்கள் லெதர் ஜாக்கெட் போட்டுருக்கீங்க? இது லெதர் கிடையாது, சிந்தட்டிக்கா. இது ஏதோ சொன்னாங்க. ஓ லெதர் கிடையாது, சைனாவா? இல்லைங்க லெதர் கிடையாது. அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். இது வந்து என்ன தெரியுமா, மேங்கோவில் லெதர் ஜாக்கெட் வந்து $250 என்னமோ போட்டிருந்தாங்க. சரி அதை விட சீப்பாக ஏதாவது இருக்கான்னு பார்த்தப்போ லேட்டெக்ஸ் லெதர் ஏதோ போட்டிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இது வந்து $100. இது $100. ஒரிஜினல் எதுனா $250. ஓ கன்னடி பதிவு பண்ணிட்டேன். கன்னடி என்ன